friends, welcome to Amma's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாதிரி வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன வெங்காயம் வச்சு செய்ய போறோம். சின்ன வெங்காயம் பாத்தீங்க அப்படினா நல்ல ருசியா இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது பாத்தீங்க அப்படினா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம பூரி சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சின்ன வெங்காயம் சட்னி பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடாய் வச்சுட்டோம். கடாயில 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில செய்யும் போது நல்ல ருசியாவும் இருக்கும், குளிர்ச்சி உடம்புக்கு. அதுக்காக நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. காரத்துக்காக ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க. மிளகாவை சேர்த்துட்டு கொஞ்சம் வறுபடுற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். மிளகாய் இந்த அளவுக்கு வறுபட்டு வரும்போது இதுல 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்தலாம். இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்தணும் அப்படின்னா நல்ல வாசனையாவும் ருசியாவும் இருக்கும். கூடவே பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு புளி, நம்ம இதுக்கு தக்காளி சேர்க்க போறது இல்ல, அதனால இந்த புளிப்பு மட்டும்தான். அதனால இந்த அளவுக்கு புளி, சின்னதா ஒரு கோலி குண்ட அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் உள்ள சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வரமிளகாய், புளி, அதே மாதிரி நம்ம சேர்த்துன உளுந்து எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இது அப்படியே ஆறட்டும். இப்ப அதே எண்ணெயிலே பாத்தீங்க அப்படின்னா 100 கிராம் போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பூண்டு சின்ன சின்னதா இருக்கு, அதனால நான் 10 பல் எடுத்திருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா பாதி அளவுக்கு இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வதங்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல கல்லுப்பு எடுத்திருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப கடைசியா இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாவும் ருசியாவும் இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் சுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம். இப்ப இந்த அளவுக்கு சுத்தி விட்டு நல்லா அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப இதுல இந்த மாதிரி வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்ப சட்னி பாத்தீங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அரைக்கும் போது ரொம்ப நைஸா அரைச்சிடாம இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பா அரைங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி விடாம திக்கா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ மிக்சர் ஜார் கழுவி கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப தண்ணி விடாதீங்க. அடுத்ததா சட்னி தாளிச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமா பெருங்காய பொடி, 1/2 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னியில கொட்டிடலாம். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்க.